கடன் தள்ளுபடி, எஜுகேஷன் லோனு, ஃபார்ம் லோனு, கோஆப்ரேட்டிவ் பேங்க் லோனு 3ஐயும் சேர்த்திங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய தமிழ்நாடு பட்ஜெட், ஒரு வருஷத்துடைய தமிழ்நாடு பட்ஜெட்டை நீங்கள் எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க? ஏற்கனவே 15 லட்சம் பேர் தான் அரசு வேலை வாய்ப்பு, இதில் 8 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக இருக்காங்க. அவங்களுக்கே 1.5 லட்சம் கோடி ஆகுது சேலரி அண்ட் பென்ஷன். 100% இயற்கை வேளாண்மை ஃபாலோ பண்ண ஸ்ரீலங்கா ப்ரொடக்டிவிட்டி போச்சு. ஒரு மிகப்பெரிய ஃபார்ம், பெரிய ஏக்கர் அப்படிதான் நடக்கும். ஸோ இதை மாடல் நல்ல மாடல். இந்த மாடலை அப்புறம் 5 தலைநகரை மாற்றுறதுக்கு அது 50,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி ஆகும், 10 வருஷம் ஆகும். இப்போ ரெவன்யூ ஜென்ரேஷன் இல்லாமல் எப்படி ஒரு நாட்டை நடத்துறது? டெய்ரி ஃபார்மிங் வந்துடும், நான் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துரும் அப்படின்னா வந்துடாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நீர் பொருளாதார திட்டம், இது அருமையான திட்டம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒண்டர்ஃபுல் அருமையான திட்டம் நீர் பொருளாதார திட்டம். அடுத்து பால் உற்பத்தி விரிவாக்கம், இதுவும் அருமையான திட்டம் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் அடுத்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். எஃப்டிஐ குறைவு, எஃப்டிஐ நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எஃப்டிஐ வர்றது குறைஞ்சின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூடாது. மாடு ஆடு மேய்ப்பவர்களை அரசு ஊழியராக்க வேணும் வேறு சொல்கிறாரு. அங்கே தான் ப்ராப்ளம். டென்மார்க்கில் அரசு மாடு ஆடு வளர்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல. அவர்கள் நாம் தமிழருடைய மாடல் ரேடிக்கல் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல். அப்போ இதில் என்னென்ன அவங்க முக்கியமான முன்மொழிவுகள் என்ன அப்படின்னா, என்டிகேயில் முழுமையான இயற்கை வேளாண்மை அவர் ஃபாலோ பண்ணுறது. முழுமையான இயற்கை வேளாண்மை, இலவச கல்வி, இலவச சுகாதாரம், மருத்துவம், இலவச குடிநீர், இந்த 3மே இலவசம். அப்புறம் 5 தலைநகரங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்ற 2 கோடி வேலைவாய்ப்பு, 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு. மாநில மறுசீரமைப்பு, மாநிலத்தை மொத்தமாக மறுசீரமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீர் பொருளாதார திட்டம், இது அருமையான திட்டம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒண்டர்ஃபுல் அருமையான திட்டம் நீர் பொருளாதார திட்டம். அடுத்து பால் உற்பத்தி விரிவாக்கம், இதுவும் அருமையான திட்டம் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் அடுத்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். கடன் தள்ளுபடி, எஜுகேஷன் லோனு, ஃபார்ம் லோன், அப்புறம் விவசாயிகள் லோனு எல்லாமே கடன் தள்ளுபடி. இது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமையை உருவாக்கும். எஃப்டிஐ குறைவு, எஃப்டிஐ நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எஃப்டிஐ வர்றது குறைஞ்சின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூடாது. துறைவாரியான மதிப்பீடு, நீர் திட்டம் செலவு 5,000 to 14,000 கோடி. தாக்கம் நீண்டகால நன்மை, நீர் திட்டத்தில் நீண்டகால நன்மை கிடைக்கும். நீர் அதாவது வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர், தடுப்பணைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணும் பொழுது அது நிலத்தடி நீரை உயர்த்தும். அப்போ அது ஒட்டுமொத்த வேளாண்மைக்கும் குடிநீருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொண்டு வரும். பால் முறை முன்மொழிவு என்னென்னா, டைரி ஃபார்மிங் டென்மார்க் மாடலில் நாங்கள் பால் பண்ணைகளை உருவாக்குவோம். டென்மார்க் மாடலில் 2 லட்சம் கோடி ஒரு பொருளாதாரத்தை பால் பண்ணை மூலமாக உருவாக்குவோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் மாடு ஆடு மேய்ப்பவர்களை அரசு ஊழியராக்க வேணும் வேறு சொல்கிறாரு. அங்கே தான் ப்ராப்ளம். டென்மார்க்கில் அரசு மாடு ஆடு வளர்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல. அவர்கள் கார்ப்பரேட்டில் ஃபார்மர்ஸ் அஸ் பார்ட்னர்ஸ், விவசாயிகள் மாடு ஆடு வளர்ப்போர் அவங்க பங்குதாரர்களாக அந்த கார்ப்பரேட் ஃபார்மில் இருக்காங்க. அது அரசு வேலை அல்ல. எனவே அதனால் அங்கே அதனுடைய வேல்யூ அடிஷன் கூட, எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகம். இங்கே நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமுல் அது மாதிரி பண்ணுறாங்க. அமுல் ஃபார்மர்ஸ் அஸ் பார்ட்னர்ஸாக ஷேர் ஹோல்டர்ஸாக வச்சுருக்காங்க. ஆவின் மெஜாரிட்டி நம்மளுடைய தேவைக்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய உற்பத்திக்கு, தமிழ்நாட்டுடைய தேவைக்கு தான் அது ஒத்து வருது இல்லையா. அதிகமான எக்ஸ்போர்ட் வேல்யூ அடிஷன் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேல்யூ அடிஷன் இல்லாதனால அது இந்த லெவல்லே இருக்குது. 10,000 கோடி மொத்தம். டென்மார்க்குடைய பால் உற்பத்தி 10,000 லிட்டர் வருஷத்துக்கு மாடுகளுடைய பால் உற்பத்தி. தமிழ்நாட்டுடைய மாடுகளுடைய உற்பத்தி 2,000 லிட்டர் பெர் வருஷத்துக்கு 2,000 லிட்டர். அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. மேய்ச்சல் நிலங்கள் அதிகம் இங்கே. அப்போ நான் சீமான் கூட ஜாலியாக சொல்லுவார், நான் ஹெலிகாப்டர் கொடுப்பேன் உங்களுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபார்ம், பெரிய ஏக்கர் அப்படிதான் நடக்கும். ஸோ இதை மாடல் நல்ல மாடல். இந்த மாடலை, ஆவின் மாடலை, டைரி மாடலை அவர்
ஃபார்மர்ஸஸ் பார்ட்னர்ஸாக மாற்றி 12,000 கிராமங்களுக்கு 12,500 கிராமங்களில் 30லேருந்து 50 மாடு கொண்ட ஃபார்ம்ஸ் உருவாக்கி அதை வந்து அவங்கள பார்ட்னராக்கி வேல்யூடேஷன் பண்ணினா இந்த திட்டம் சக்ஸஸான திட்டம். அதுவரை இந்த திட்டம் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. டென்மார்க்கில் வந்து அருளா பண்ணுது. கூட்டுறவு நிறுவனமயமாக்கல், ஏற்றுமதி நோக்கம், விவசாயி பங்கு உரிமை, விவசாயி பங்குதாரர்கள். அடுத்து வேளாண்மை 100% இயற்கை. இது வந்து இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல். 100% இயற்கை வேளாண்மை ஃபாலோ பண்ண ஸ்ரீலங்கா ப்ரொடக்டிவிட்டி போச்சு. அதனால் வந்து மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு உத்தரவாதமாச்சு. அதனால் விலைவாசி உயர்ந்தது. ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. அவர் சொல்கிறது சிக்கிம் மாடல் வந்து பார்சியல் சக்ஸஸ். 20 வருஷமாக உழைச்ச ஒரு உழைப்பு அது. அந்த 20 வருஷமாக உருவாக்கி இது வந்து மலை உயரத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து பெஸ்ட்டு கம்மி. அதனால் பெஸ்டிசைடு கம்மி. நேச்சுரலாக ஆர்கானிக் ஃபார்மிங்க்கான இடம் அது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டேபிள் கிராப் கிடையாது. பேடி அண்டு கோதுமை கிடையாது. கேஷ் கிராப் அதிகம், ப்ரீமியம் கிராப் அதிகம். உற்பத்தி திறன் குறைஞ்சாலும் ப்ரீமியம் விலை கிடைக்கிறதுனால அந்த ஃபார்மர்ஸ் வந்து சஸ்டைனபிளாக இருந்தாங்க. அதனால் வந்து சிக்கிம் மாடலில் செயல்படுத்துறது கஷ்டம். ஆனால் யூரோப்பியன் யூனியன் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? எதுக்கு இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், எதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணணும், எதுக்கு நேச்சுரல் ஃபார்மிங் யூஸ் பண்ணணும், இட்ஸ் அ ஹைப்ரிட் மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி யூரோப்பியன் யூனியனில் எல்லாமே சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் தான் நம்மளுக்கு ஒத்துவர வேண்டிய. 100% இயற்கை விவசாயம் என்று சொன்னால் அது வந்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். 20லேருந்து 30 லட்சம் அரசு வேலை. ஏற்கனவே 15 லட்சம் பேர் தான் அரசு வேலை வாய்ப்பு. இதில் 8 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக இருக்காங்க. அவங்களுக்கே 1.5 லட்சம் கோடி ஆகுது சேலரி அண்ட் பென்ஷன். இதில் வந்து மேக்ஸிமம் ஃபில்லப் பண்ணணும்னா இன்னொரு 5 லட்சம் பேர் ஃபில்லப் பண்ணலாம். ஆனால் 30 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். உற்பத்தி இல்லாத செலவு, நிதிச்சுமை அதிகரிக்கும். கடன் தள்ளுபடி விளைவுகள்: வங்கி அழுத்தம், நிதி அதிர்ச்சி. கடன் தள்ளுபடி, எஜுகேஷன் லோனு, ஃபார்ம் லோனு, கோஆப்ரேட்டிவ் பேங்க் லோனு 3ஐயும் சேர்த்திங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய தமிழ்நாடு பட்ஜெட்டை நீங்கள் எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க? இட்ஸ் நாட் பாசிபிள். கடன் தள்ளுபடி பண்ணுறது அப்படின்னு எந்த கட்சியும் சொல்லிச்சுன்னா அந்த கட்சி வந்து மக்களை ஏமாற்றிடுறது அர்த்தம். அது தள்ளுபடி பண்ண முடியாது. 4 லட்சம் கோடி நம்ம பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி வருது. இந்த 3 சேர்ந்தான் எப்படி தள்ளுபடி பண்ணுறது? எங்கே போய் பண்ணுறது? அதுக்கான ஆதாரம் என்ன? கட்டமைப்பு குறைபாடு. என்னென்ன கட்டமைப்பு குறைபாடு இருக்குது? இப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. நீர் மேலாண்மை நாம் தமிழர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மிக்ஸ்டு ஃபார்மிங் வேணும், ஹைப்ரிட் மாடல் வேணும். டைரி ஃபார்மிங் பெஸ்ட்டு. எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணலாம், ஹெல்த் ஃப்ரீ பண்ணலாம், வாட்ரு ஃப்ரீ பண்ணலாம். இந்த 3க்கு சேர்த்தே 3.5 லட்சம் கோடி. எஜுகேஷனுக்கு 1.5 லட்சம் கோடி, ஹெல்த்துக்கு ஒரு 60,000 75,000 கோடி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணலாம். குவாலிட்டி ஃப்ரீ. ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது, ப்ரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது. அப்படின்னு போயிட்டா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துடலாம், ஃப்ரீ ஹெல்த் கொடுத்துடலாம். வாட்டரும் குடிநீர் எல்லா ஆர்ஓ வாட்டரையும் மூடிட்டு கவர்மெண்ட்டே கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு 50,000 கோடி, கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 லட்சம் கோடி ஆகும். அதுக்கு மட்டுமே இந்த 3 திட்டங்களுக்கு மட்டுமே. அப்புறம் 5 தலைநகரை மாற்றுறதுக்கு அது 50,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி ஆகும். 10 வருஷம் ஆகும் 5 தலைநகரை மாற்றுறதுக்கு. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கட்டமைப்பு குறைபாடு. கேபெக்ஸ் நிதி திட்டம் இல்லை, எஃப்டிஐ இல்லை, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லை, வருவாய் உருவாக்கம் இல்லை. ரெவன்யூ ஜென்ரேஷன் இல்லாமல் எப்படி ஒரு நாட்டை நடத்துறது? டைரி ஃபார்மிங் வந்துடும், நான் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துரும் அப்படின்னா வந்துடாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் அதை பண்ணவே முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அதை கொண்டாட முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எஜுகேஷனை ஃப்ரீ பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஹெல்த்தை ஃப்ரீ பண்ண முடியாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தடை, எஃப்டிஐக்கு தடை, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கு தடை, எல்லாம் அரசே பண்ணோம் அப்படின்னா எங்கே அரசுக்கு ரிசோர்ஸ் அப்படின்றத நாம் தமிழர் அறிக்கையில் தெளிவில்லை. அடுத்து மதிப்பீடு. வலுவான நோக்கம், பலவீனமான நிதி அமைப்பு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நோக்கம் தெளிவாக இருக்குது. லாங் டேர்ம் விஷன் 457 பக்கம் இருக்குது. ஒவ்வொரு 49 ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கீமும் 10 பக்கம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது.
ஆனால் அதனுடைய செயல்பாட்டு திறன், அதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணாமல் இது செயல்பாட்டுக்கு வர்றது கஷ்டம். அப்போ இதில் மாடிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது, இல்லைன்னா இது செயல்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் கோடி நாம் தமிழருடைய திட்டத்தை செயல்படுத்தணும்னா தேவை.